அன்பு ஒன்றே நிலையானது, அதற்கு வண்ணம் ஒன்றும் கிடையாது. இனமறியாது மொழி அறியாது எதிர்பார்ப்பின்றி பிறப்பதே அன்பு. அருகில் இருப்பதால் அன்பு அதிகரிப்பதும் இல்லை, தொலைவில் இருப்பதால் அன்பு குறைவதும் இல்லை. நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுகிறாயோ அப்படியே வாழ். அதை விட்டுட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே, உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து நில். உறவென்று 1000 பேர் இருந்தாலும் ஒருவருக்காக மட்டும் மனம் ஏங்குவதுதான் உண்மையான அன்பு. வேஷமில்லாத உண்மையான அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அன்பு காட்டுபவர்கள் அழகாக இருக்கிறார்களா என்பது அவசியமில்லை, அவர்கள் காட்டும் அன்பு அழகாக இருக்கிறதா என்பதே அவசியம். வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ அல்ல, புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத மற்றும் விட்டு விலகாத உண்மையான அன்பு மட்டுமே. உண்மையான அன்பு கிடைக்கும் போது அதன் மதிப்பு தெரியாது, இழந்த பின் தான் அதன் மதிப்பு தெரியும். ஒரு பெண்ணின் உண்மையான அன்பிற்காக எதையும் செய்யக்கூடிய ஆண் எல்லா பெண்களுக்கும் கிடைப்பதில்லை. எப்போது மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல, என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு. பிடித்தவர்களிடம் அன்பாய் இருப்பதை விட உண்மையாய் இருங்க. அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது, அதிக ஆழமானது. சில அன்பு அழகான நினைவுகளை கொடுத்து செல்கிறது, சில அன்பு அழகான காயத்தை மட்டும் கொடுத்து செல்கிறது. மறுபடியும் காயப்பட்டு விடுவோம் என்ற பயத்தினாலேயே புதிதாய் வரும் சில நல்ல உறவுகளையும் ஏற்க மறுக்கின்றது இதயம். தெரியாத தென்றலும் புரியாத கவிதையும் சொல்லாத காதலும் கலையாத கனவும் என்றுமே அழகுதான். உன் மௌன சொற்களை எவரால் மொழிபெயர்க்க முடிகிறதோ அவர்களே உன்னை முழுவதுமாய் உணர்ந்தவர்கள். அன்பாய் சில வார்த்தைகளை விதையுங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் அன்பான உறவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். கணவன் மனைவி அன்பு என்பது சண்டை போடாமல் வாழ்வது அல்ல, சண்டை போட்டாலும் திரும்பவும் வந்து மனதை சமாதானப்படுத்துவதில்தான் இருக்கிறது. ஒரு ஆழ்ந்த சோகத்திற்கும் ஒரு அருமை மகிழ்ச்சிக்கும் இடையேயான காலத்தை எப்படி கடந்து வந்தோம் என்பதைத்தான் இங்கே பக்குவம் என்கிறார்கள். ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு இன்னும் வலி அதிகம். இந்த உலகம் எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தது. அதில் மிகவும் முக்கியமானது யாரையும் நம்பக்கூடாது. காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறு இல்லை. ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ தேடிவிடாதே. உன் தேடல்களில் அவர்கள் இல்லை என்று நினைத்துக்கொள். பணம் இருந்தால் மட்டுமே சந்தோஷமா வாழ்ந்திட முடியாது. பாசமா இருக்கிறவங்க பக்கத்துல இருந்தாதான் சந்தோஷமாக வாழ்ந்திட முடியும். வேஷமில்லாத உண்மையான அன்புதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்து. ஒருவரிடம் சொல்லி புரிய வைப்பதில் வருவதில்லை அன்பு, மனதால் உணர்ந்து அதை அடுத்தவர்களுக்கு அறிய வைப்பதில்தான் அடங்கி இருக்கிறது உண்மையான அன்பு. நேசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு குழந்தை தன்னோட பொம்மையை நேசிக்கிறது போல நேசிக்கணும், எந்தவித பிரதிபலனும் இல்லாமல். பொம்மைக்கு இம்மியளவு கூட தன்னோட நேசத்தை காட்ட தெரியாது. ஆனால் குழந்தைக்கு அந்த பொம்மையை தவிர வேற உலகமே கிடையாது. 1000 சொந்தங்கள் அனைத்திட இருந்தாலும் அன்னையே உன் போன்று அன்பு செய்ய யாரும் இல்லை இந்த உலகில். அன்பு ஒன்றே நிலையானது, அதற்கு வண்ணம் ஒன்றும் கிடையாது. உலகில் விலை மதிப்பில்லாதது அன்பு ஒன்றுதான். ஏனோ அது விலை இல்லாமல் கிடைப்பதால் தான் அதை யாரும் உணருவதில்லை. நாம் யார் என்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் மனிதன் என்று நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் உள்ளது. உண்மையான அன்பு 1000 தவறு செய்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது. ஒருவன் தன் பணத்தால் நாயை வாங்கிட முடியும், ஆனால் அன்பு ஒன்றினால்தான் அதன் வாளை ஆட்ட வைக்க முடியும். அன்பு என்பது மனிதனின் பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும், ஏமாற்றமில்லாத அன்பு மிருகத்தை மனிதனாக்கும். அன்பை வெளிப்படுத்த ஆறறிவு தேவையில்லை, அன்பு இருந்தாலே போதும். திறந்த புத்தகமாக வாழ்க்கை இருந்தாலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்களும் உள்ளன. இனி யாரையும் நன்றி கெட்ட நாயே என்று திட்டாதீர்கள், ஏனெனில் நாய் நன்றி உணர்வு மிக்கது. நாய்களின் அகராதியில் துரோகம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. சில அன்புக்கு உறவோ பெயரோ விளக்கமோ சொல்லிட முடியாது, அது ரொம்ப அழகானது, அவ்வளவுதான். எவரையும் தனக்கேற்ப மாற்ற நினைக்காதே, அவர்கள் விரும்பியபடி விட்டு விடுங்கள். உங்களை புரிந்தால் திரும்ப வருவார்கள். நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நம் அன்பிற்காக மட்டுமே ஏங்கும் உறவுகள் கிடைப்பது பெரும் பாக்கியமே.
நம்முடன் நன்றாக சண்டை போட்டுவிட்டு மறுநாள் எதுவும் நடக்காதது போல் பேசும் அன்பு கொண்ட உறவு கிடைத்தால் நம் வாழ்க்கை சொர்க்கமே. மற்றவர்கள் தட்டி கேட்கவில்லை என்பதற்காக எந்த தவறும் சரி என்று ஆகிவிடாது. காலம் மாறும், காட்சிகள் மாறும். உப்பு தின்னா தண்ணி குடித்துதான் ஆகணும். தப்பு பண்ணா தண்டனை அனுபவித்துதான் ஆகணும். உலகிலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம். முட்டாள் யார் தெரியுமா? ஒருவர் தொந்தரவாக இருக்கோம் என தெரியாம கூட அவங்க கிட்ட திரும்ப திரும்ப பேசுறதுதான். சிலரை மறப்பது போல் நினைத்து மன்னித்து விடு, சிலரை மன்னிப்பது போல் நடித்து மறந்து விடு. தனியாய் இருக்கிறோம் என கலங்காது. இனி உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை என நிம்மதியாயிரு. தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான், உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான். நீ உண்மையாய் இருக்கிற வரை பொய்யானவர்கள் உன்னை நெருங்கவே பயப்படுவார்கள். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். கதைகளுக்கும் காவியங்களுக்கும் மட்டுமே அன்பு, பாசம், நேசம் எல்லாம் பொருந்தும். அனுபவத்தின் வாழ்க்கைக்கு பணம்தான் எல்லாம். அன்பு, பாசம், நேசம் எல்லாம் சும்மா. வாழ்வில் நிம்மதி பணத்தில் இல்லை, நம் குணத்தில்தான் உள்ளது. பணம் சேர்ந்து பிணமாவதை விட குணம் சேர்த்து மகிழ்ச்சியாய் வாழ். வளைந்து கொண்டே இருப்பதால் கோழை அல்ல, புன்னகைத்து கொண்டே செல்வதால் மனநோயாளி அல்ல, அமைதியாக இருப்பதால் அகிம்சைவாதியும் அல்ல. சோதனையை தாங்கும் நீ சாதனை படைக்க வேண்டும். பொறுத்து கொண்டிருக்கும் நீ புறப்பட்டு வா, வெற்றி நிச்சயம். சூழ்நிலையை மாற்றிக்கணும், இல்லைனா சூழ்நிலைக்கு மாறிக்கணும். அவ்வளவுதான் வாழ்க்கை. போலியும் பொய்யும் நிலையான இடத்தை பிடிக்க நிஜங்களும் உண்மையும் அனாதையாக தெருவிலே. நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும். துன்பங்கள் மற்றும் நெருக்கடிகளில் முன்னுரையாக இருப்பது நாவடக்கமின்மைதான். ஒருவர் மௌனத்தை கடைபிடித்தாரெனில் அந்த மௌனம் அவரை 1000 சோதனைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் பாதுகாத்துவிடும். சொல்லுதல் யாவருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இதற்கு அர்த்தம் என்னவா? வாய்க்கிளிய பேசுறது ஈஸி, பேசினபடி செய்யறதுதான் கஷ்டம். நம்ம யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒரு ஆயுதம்தான் அவமானம். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. தோல்வி கண்டு துவண்டு விடாதே. தோல்வி என்பது இயற்கைதான். 1000 தோல்விகளை தன் வாழ்க்கையில் ஒருவன் தாங்கும் பட்சத்தில் அதுவே அவனுக்கு வெற்றிதான். வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலும் செய்தாலும் அது தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும். சேர்ந்து நின்றால் ஒற்றுமை வளரும், துணிந்து நின்றால் வலிமை வளரும். அன்பை பகிர்ந்தால் உறவுகள் வளரும், வழிகளை மறந்தால் ஆனந்தம் மலரும். தூக்கி போட்டால் துவண்டு விடாதீர்கள், ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதீர்கள். உங்களுக்கான நாள் ஒரு நாள் அமையும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு சிலவற்றை சகித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம். போதும் என்ற உணர்வு எப்போதும் உங்களிடம் வருகிறதோ அப்போதே கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு வந்துவிடும். பிரச்சனைகள் நம் கை மீறும் போது இறைவனை நம்பி நம்பிக்கையோடு இருக்க முயல்வோம். உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி. உயிராய் இருந்தால் நம்மை உதறிவிடுவதும், உண்மையாய் இருந்தால் நம்மை ஊமையாக்கி விடுவதும், விட்டு கொடுத்து இருந்தால் நம்மை விட்டு விலகுவதுமே இந்த காலத்து உறவுகள். சரியான விதத்தில் உன்னை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி கொண்டால் போதும். உனக்கான அங்கீகாரம் உன்னிடம் தேடி வரும். அழகு என்பது முகத்தில் மட்டும் இல்லை, பல நேரங்களில் மனதில், சில நேரங்களில் வார்த்தைகளில். எல்லா இடத்திலும் அமைதியாகவே இருந்து விடாதே. உன்னிடமும் நியாயம் உள்ளது என்பது தெரியாமலேயே போய்விடும். எத்தனையோ திறமையாளர்கள் தங்கள் திறமைகள் அத்தனையும் ஏதோ ஒரு பலவீனத்திற்கு பலி கொடுத்துவிட்டு போகின்றனர். வாழ்க்கையின் யதார்த்தம். இந்த உலகில் சொல்ல முடியாத கணக்கும் இல்லை, திறக்க முடியாத பூட்டும் இல்லை, அவிழ்க்க முடியாத முடிச்சும் இல்லை, வெல்ல முடியாத இலக்கும் இல்லை. காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யார் அறிய முடியும்? கடமையை செய், கடவுளை நினை, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. சொந்தம் 100 வரும், ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் 100இல் எது உண்மை என்று. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. வாழ்க்கை தேடலில் தொலைக்கக்கூடாத மிகப்பெரிய புதையல் மன அமைதி.
எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. துரோகம் கத்தியை போன்றது. பிறரை குத்தும்போது சுகமாகத்தான் இருக்கும், ஆனால் தன்னை குத்தும்போதுதான் கொடூரமாக வலிக்கும். குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனுஷங்களா இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமா போட்டு விடுங்க. இல்லைனா மறுபடியும் நம்மளைத்தான் காயப்படுத்தும். இனி இவன் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவு தோற்றுப்பார். சுற்றி இருப்பவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை அறியலாம். கிடைத்த வாழ்க்கையை நினைத்தபடி வாழ தயாராகிவிட்டால் நினைத்தது போல் வாழ்க்கை அமையவில்லை என்ற ஏக்கமே இல்லாமல் போய்விடும். உலகம் அள்ளி எறிந்த வார்த்தைகள் எல்லாம் கல்லாக எண்ணில், கல் கொடுத்த வழிகளோ இங்கு வரிகளாக விரிகிறது. நல்ல வேளை வழிகள் வரிகளாகியது, இல்லையேல் உயிரையே குடித்திருக்கும். மனிதன் செய்கின்ற குற்றங்களுக்கு கடவுள் ஒருபோதும் எந்த விதத்திலும் பொறுப்பேற்க மாட்டார். வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்புபவர்களை விட்டு விடாதீர்கள். லட்சியம் என்னும் விதை போட்டு, முயற்சி என்னும் தண்ணீர் ஊற்றி, முடியும் என்ற உரமிட்டால் வெற்றி எனும் மரம் வளரும். வெற்றி கனிகள் தினம் காய்த்திடும். சில உறவுகளால் மட்டுமே சற்றென்று அள வைக்கவும் முடியும், சிரிக்க வைக்கவும் முடியும். அப்படிப்பட்ட உறவுகள் வாய்ப்பது வரமே. தேடி வந்த உறவை தள்ளிவிட்ட போது தெரியவில்லை, தேடிச் சென்ற உறவு தள்ளிவிடும்போது புரிகிறது வாழ்க்கை ஒரு வட்டம் என்று. அடுத்தவருக்கும் உனக்கும் இருக்கும் உறவு கண்ணாடியை போன்றது. முயற்சி திருவினையாக்கும்.